அன்பு சகோதர சகோதரிகளே வணக்கம். உங்களுடைய எஸ்கே கௌதமன். டிசம்பர் 24 to 27 2020 பயோகார்டினருடைய 8th இன்ஹவுஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பொள்ளாச்சியில் நடக்குது. இந்த கண்டினியூஸாக 6வது ட்ரைனிங் 7வது ட்ரைனிங் இனியும் 5 மாதத்துக்கு கண்டினியூஸாக நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம் வைக்க போகிறோம். மெயின் மோட்டிவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்டர் கோவிட் நிறைய பேர் நிறைய யங்ஸ்டர்ஸ் புது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது வேணும் அப்படிங்கிறத நெட்டில் சர்ச் பண்ணுறாங்க, டைரெக்டாக எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அதனால தான் வருஷத்துக்கு பயோகார்டினர் நம்ம 1 அல்லது 2 ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் கண்டக்ட் பண்ணுவோம். இந்த 2020-21 மட்டும் நம்ம ஒரு 10 ட்ரைனிங் ப்ரோக்ராம் காயக பேஸ் பண்ணியும் அக்ரிகல்ச்சர் ஆர்கானிக்கை பேஸ் பண்ணியும் நம்ம நடத்த போகிறோம். இந்த 8வது ட்ரைனிங் ப்ரோக்ராமில் நம்ம காயர் ஃபைபர், காயர் யான், அந்த யானில் என்னென்னலாம் வேல்யூ அடிஷன் பண்ணலாம், அடுத்தது கோகோ பித்து க்ரோயிங் மீடியா இல்லாமல் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகுது, அதை தவிர வெர்டிக்கல் கார்டன், ஹர்பன் கார்டனிங், இந்த மாதிரி கமர்ஷியலாக உடனே எந்தெந்த பிஸ்னஸ் நம்மளால் பண்ண முடியும், அதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகவும் மெட்ரோபாலிட்டன் சிட்டி இல்லாமல் பி அண்ட் சி கேட்டகரி அந்த சிட்டிஸில் எந்தெந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அங்கே நம்ம எப்படியெல்லாம் ஆக்சுவலாக காயர் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் பார்க்க போகிறோம். இதுக்கு கவர்மெண்ட் சைடில் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆனாலும் சரி அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆனாலும் சரி என்னென்ன சப்சிடி ஸ்கீம்ஸ் இருக்குது, இதில் ரா மெட்டீரியலில் இருந்து என் ப்ராடக்ட் வரைக்கும் நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம். அதை தவிர சின்ன சின்ன கைவினை பொருட்கள் நம்ம எப்படி பண்ணுறது, அதை எப்படி டொமஸ்டிக் மார்க்கெட் ஆனாலும் சரி அல்லது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ஆனாலும் சரி அதை கொண்டு போய் எப்படி சேர்த்துறது, இதுக்கு நம்மளுக்கு எந்தெந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எப்படியெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தான் இந்த 4 நாள் ட்ரைனிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இது வரைக்கும் ஒரு 500க்கு மேற்பட்ட என்டர்பிரனர்ஸ் நம்மக்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்குப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது இந்த இன்ஹவுஸ் ட்ரைனிங் இந்த 4 நாள் அந்த 2 நாள் அதில் பார்த்திங்க அப்படின்னா 70% மேலே ஆக்சுவலாக சக்ஸஸ் ரேட் இருக்குது. சக்ஸஸ் ரேட்டுக்கு மெயின் ரீசன் அவங்களே இருந்து டோட்டலாக ஸ்டடி பண்ணி, அதாவது ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, ப்ரொடக்டிவிட்டி லாஸஸ் ஆக்சுவலாக என்னென்னலாம் வரும், இதில் என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது, அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை எப்படியெல்லாம் சார்ட் அவுட் பண்ண முடியும், அதுக்கு யாரை நம்ம அப்ரோச் பண்ணணும், ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்னென்ன ப்ரொசீஜர்ஸு, அது எங்கே எப்படி அப்ளை பண்ணி அந்த லைசன்ஸை வாங்கிறது அப்படிங்கிற எல்லாமே இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் நம்ம நாலேஜ் ஷேர் பண்ண போகிறோம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா பயோகார்டினரில் 1 month ட்ரைனிங் நம்ம ஒன்று ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். ஒரு பர்டிகுலர் ஃபீல்டை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்.
ஃபுட் அண்ட் அகாமடேஷனோடு சேர்ந்து நம்ம 50,000 ரூபா சார்ஜ் பண்ண போகிறோம் ஒரு மாதத்துக்கு. நீங்கள் யான் ஸ்பின்னிங் மட்டும் அப்படின்னா யான் ஸ்பின்னிங் டெக்னிக்ஸ் மட்டும் நீங்கள் டோட்டலாக பழகிக்கலாம். அல்லது உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆளை வந்து இங்கே அனுப்பி டோட்டல் டெக்னிக்ஸை வந்து நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம். ஓகே, இந்த 8வது ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25,000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம் ஃபுட் அண்ட் அகாமடேஷனோடு சேர்ந்து. இது வரைக்கும் வந்து பெங்களூரிலிருந்து, சென்னையிலிருந்து, டெல்லியிலிருந்து, கோவாவிலிருந்து இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு வரதுக்கு வந்து விருப்பப்பட்டு மெயில் அனுப்பியிருக்காங்க. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு வந்து நீங்கள் டிசம்பர் 5ஆம் தேதிக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணணும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் 94 425 36 432 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவாங்க. இப்போ டிசம்பர் 5ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் ஒரு இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் ஒரு 3-4 பேர் வந்து ஆக்சுவலாக அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் 6வது 7வது ட்ரைனிங் ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டாங்க. அவங்க வந்து ஒரு புது பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் நான் பயோ கார்டனினுடைய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவேன். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் கலந்துக்கிட்ட பின்னாடி நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பயோ கார்டனர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் இணைவீங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு இந்த ட்ரைனிங் மூலிமா நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கு இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். உங்கள் அன்பு சகோதரன் எஸ்கே கௌதமன். ஜெய்ஹிந்த், கிருஷ்ணார்ப்பணம், வணக்கம். Hi everyone, I am Satish Kumar, Chief Executive Officer from Arunachalam Trust, Bangalore. I came to Pollachi to be part of a 2 days training program being organized by Bio Gardeners. This institution has been created and is being led by Mr. Gautam. It's an opportunity to have been part of around 30 participants and get associated with them for the last 2 days. Gained experiences from different participants. Got technical learning from Mr. Gautam. Had an exposure to all the products, coir products that are being developed in Bio Gardener, this factory. The training has been so useful to understand step by step about the entire value chain of the products that are being generated, produced from coco pit. Right from getting the raw material, primary processing of the raw material, the coconut shells, the dry coconut shells, its treatment, using the treated coconut shells, converting into fiber, from fiber to coco pit, and coco pit to different products, be it a 5 kg coco pit bar, a brick, or be it a coco pit based compost or a manure. Several products that are being developed here are of huge value that meet international standards. Those are being not only marketed in India but also being exported to UK, US, Nepal, so many other countries. A factory in a remote town of Pollachi in Tamil Nadu, an entrepreneur who has grown within this village, is not only contributing to the economy within the state
but also contributing to the development of coir sector across India. A person, Mr. Gautam, who has got educated primary education in Pollachi, has grown with his experience and expertise, grown to the extent of being part of the coir board as a member. A visionary, a person with attachment towards this particular sector, wants to develop hundreds and thousands of entrepreneurs, not only in coir industry, but in several other segments where there is an opportunity for developing entrepreneurs. The training program that has happened for the last 2 days enabled all the participants to understand the technicalities of the entire cocoa pit based product development. Normally in the trainings, the people would have theoretical learning, less of an opportunity to undergo a practical training. Right from theoretical learning, understanding technicalities of the entire product, its values, its technical specifications, to developing products that meet international standards and consumer specific products that are being developed here are of high value. The products that are developed here have been demonstrated to us. We have practically undertaken tests of different lab tests here to see whether how to do the lab test to understand the specifications and the standards for those products that are developed here. So, one, we had an opportunity to learn as to how the products meet the international standard and how easily we can undertake such lab tests. Overall, this training program for the last 2 days has been a great success, and I am sure people like us who have participated here would not only contribute to the sector, but also once we go back and start this entrepreneurship in cocoa pit based product development, I am sure several other youngsters would come from the urban area to the rural area, replicate the successful models that are available here, not only get employed but also create employment for others and contribute to the economy. I congratulate Mr. Gautam for creating such a platform and enabling us to go through the training program. His support will not only enable the participants who come here to undergo training, but also get linkages to the banks and government schemes so that they can get benefit from all those bank loan related processes and government and from the government schemes, but also would able to get linkages for marketing not only within India but abroad. So an opportunity to produce and market within the state, outside the state, within the country, and export it. And I am sure it's a long journey. I am sure Mr. Gautam, with his commitment and vision, will be able to guide, handhold, and move in a path where the entrepreneurs will become successful. So I once again thank Mr. Gautam for creating such an avenue, such a platform, and such a training course. And I am sure others who are going to participate will really benefit from this. Thank you. என் பேர் சிவகுமார், கரூர்லேருந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஒரு 2 day ட்ரைனிங் ப்ரோக்ராம் கௌதமன் சார் கண்டக்ட் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டு அட்டன் பண்ண வந்தேன். ஆக்சுவலாக நம்மளது பிளாக்கிங் யூனிட் கரூரில் இருக்குது. என்ன தான் 1 year ரன் பண்ணாலும் இருந்தாலும் அதில் டெக்னிக்கலாக நிறையா கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்தேன். உண்மையாலுமே ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ட்ரைனிங். அந்த இண்டஸ்ட்ரியில் என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணலாம், என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, எப்படி பண்ணணும், அந்த இண்டஸ்ட்ரிக்கு நம்மளால் எப்படி சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நிறையா கற்றுக் கொடுத்தாரு. என்ன மாதிரி நிறையா கொலீக்ஸும் வந்து அட்டன் பண்ணாங்க. எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான்
சொன்னாங்க. இந்த இண்டஸ்ட்ரியில் என்னென்ன பண்ணலாங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன ப்ராசஸ் ஸ்டார்டிங் நான் வந்து ஏற்கனவே பிளாக்கிங் யூனிட் வச்சுருந்தாலும் எனக்கு நிறைய யூஸ்ஃபுல் திங்ஸ் சொன்னார். என் கூட நிறைய கலீக்ஸ் அட்டன் பண்ணுவாங்க எல்லாமே வந்து ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. எல்லாத்துக்குமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டார்டிங்லேருந்து கோடு போட்டு என்ன எப்படி அப்ரோச் பண்ணணும், என்ன செக்டார் நம்ம செலக்ட் பண்ணணும், என்னென்னா இண்டஸ்ட்ரியில் நிறையா செக்டார்ஸ் இருந்தாலும் இந்த காயர் இண்டஸ்ட்ரியில் எந்த இதில் நம்ம போகலாம், எந்த ஏரியாவிலேருந்து வரோம், அதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணார். ஒரு ப்ளஸ் என்னென்னா சார் அதே இண்டஸ்ட்ரியில் இருந்துக்கிட்டு அவரோட காம்படிட்டர்ஸ் நிறைய இன்க்ரீஸ் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரியே டெவலப் பண்ணணுங்கிறது ஒரு மெயின் அட்வான்டேஜாக சொல்லுவேன். சார் அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணார். ப்ளஸ் இன்னொன்று எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா இண்டஸ்ட்ரிக்கு நம்ம என்விரான்மெண்டல் சைடு நம்ம என்ன சப்போர்ட் பண்ணலாம், கமர்ஷியல் வைஸ் மட்டும் நம்ம வந்து எதிர்பார்க்காம நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்கு என்ன சப்போர்ட் பண்ணால் நெக்ஸ்ட் லெவல் எப்படி கொண்டு போகலாம். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்து டெக்கேட்ஸ் ஒரு 4-5 டெக்கேட்ஸ் போயிருந்தாலும் எல்லாம் சேம் ப்ராசஸ் பண்ணாமல் நியூ ப்ராசஸ் என்ன வேல்யூ ஆட் பண்ணலாம், அதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, எப்படி மார்க்கெட் நம்ம கேப்சர் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே ஷேர் பண்ணார். உண்மையாலுமே 2 days ப்ரோக்ராம்ங்கிற இன்னும் 2 days வச்சுருந்தாலும் கண்டிப்பாக ಇನ್ಫಾರ್ಮೇಟಿವ್ இருந்திருக்கும். ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್. ನನ್ನ ಹೆಸರು ಚಂದ್ರಮೌಳಿ. ನಾನು ಬ್ಯಾಂಗ್ಳೂರಿಂದ ಬರ್ತಾಯಿದ್ದೀನಿ. ಆ್ಯಕ್ಚುಲಾಗಿ ನಾನು ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಡಾಕ್ಟರ್ ಅರುಣಾಚಲಂ ಟ್ರಸ್ಟಲ್ಲಿ ಮ್ಯಾನೇಜರ್ ಆಗಿ ವರ್ಕ್ ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀನಿ, ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಮ್ಯಾನೇಜರ್ ಆಗಿ ವರ್ಕ್ ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀನಿ. ನಮ್ಮ ಟ್ರಸ್ಟಿಂದ ಇಂಟಿಗ್ರೇಟೆಡ್ ಅಗ್ರಿಕಲ್ಚರ್ ಫಾರ್ಮಿಂಗ್ ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀವಿ. ಸೊ ಮೇಯ್ನು ನಮ್ಮ ಉದ್ದೇಶ ಬಂದು ಯೂತ್ಸ್ನ ಎಂಟ್ರಪ್ರಿನರ್ಸ್ ಆಗಿ ಕ್ರಿಯೇಟ್ ಮಾಡುವಂಥ ಒಂದು ಉದ್ದೇಶ ಇದೆ. ಸೊ ಆ ನಿಟ್ಟಿನಲ್ಲಿ ಇವತ್ತು ಕಾಯರ್ ಟ್ರೈನಿಂಗಿಗೆ ನಮ್ಮ ಟ್ರಸ್ಟ್ ವತಿಯಿಂದ ಈ ಕಡೆಯಿಂದ ಇಲ್ಲಿ ನಾವು 4 ಜನ ಬಂದಿದ್ದೀವಿ, ಇನ್ಕ್ಲೂಡಿಂಗ್ ನಮ್ಮ CEO ಮಿಸ್ಟರ್ ಸತೀಶ್ ಕುಮಾರ್. ಸೊ ಬೇಸಿಕಲಿ ಇದು ನನಗೊಂದು ಹೊಸ ಬಿಸ್ನೆಸ್ಸು, ಈವನ್ ಝೀರೋ ನಾಲೆಡ್ಜ್, ಇದ್ರ ಬಗ್ಗೆ ನನಗೇನು ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ. ನಾನಿಲ್ಲಿ ಟ್ರೈನಿಂಗ್ ಬಂದು ಕೂತ್ಕೊಂಡಾಗ್ಲೂ ನನಗೇನು ಅಷ್ಟು ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಅಭಿಪ್ರಾಯನೂ ಇರಲಿಲ್ಲ, ತಿಳುವಳಿಕೆನೂ ಇರಲಿಲ್ಲ. ಸೊ ಇಲ್ಲಿ ಗೌತಮ್ ಸರ್ ಅವರು ನಿಂತ್ಕೊಂಡು ಅವರು ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಇನ್ಫಾರ್ಮೇಷನ್ ಆಗಲಿ ಮತ್ತು ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಟೆಕ್ನಿಕಲ್ಸ್ ಥಿಂಗ್ಸ್ ಆಗಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾಗ ನನಗಷ್ಟು ಅದನ್ನು ಮೈಂಡ್ಗೆ ಹಾಕೊಳ್ಳೋಕ್ಕಷ್ಟು ನಾಲೆಜ್ ಬರಲಿಲ್ಲ. ಸೊ ಆಫ್ಟರ್ ದಟ್ ನಾನು ಎಲ್ಲ ಫ್ಯಾಕ್ಟ್ರಿ ವಿಸಿಟ್ ಮಾಡಿದೆ. ಸೊ ಅದು ಹೇಗೆ ಮ್ಯಾನುಫ್ಯಾಕ್ಚರ್ ಆಗುತ್ತೆ, ಹೇಗೆ ಪ್ರೋಸೆಸ್ ಆಗುತ್ತೆ, ಹೇಗೆ ಪ್ರಾಡಕ್ಟ್ ಆಗುತ್ತೆ, ಹೇಗೆ ಪ್ಯಾಕಿಂಗ್ ಆಗುತ್ತೆ, ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಯೂಸ್ ಆಗುತ್ತೆ ಅನ್ನೋದನ್ನು ನಿಧಾನಕ್ಕೆ ತಿಳ್ಕೊಂಡು ಬಂದೆ. ಸೊ ಇದನ್ನು ನೋಡಿದಾಗ ನನಗೆ ಬೇಸಿಕಲಿ ಅನಿಸಿದ್ದು, ಸೊ ಗೌತಮ್ ಸರ್ ಅವರು ಇಷ್ಟೆಲ್ಲ ಹೇಗೆ ಅಚೀವ್ ಮಾಡಿದ್ರು, ಅವ್ರು ಹೇಗೆ ಅದನ್ನು ಇದೊಂದು ಅಚೀವ್ಮೆಂಟಾಗಿ ತೊಗೊಂಡು ಮಾಡಿದ್ರು ಅನ್ನೋದ್ರ ಬಗ್ಗೆ ತಿಳ್ಕೊಳ್ಳೋ ಆಸೆ ಇತ್ತು. ಸೊ ಹಾಗಾಗಿ ಅವ್ರ ಜೊತೆ ನಾನು ಪರ್ಸ್ನಲಾಗಿ ಕೂತು ಅವರು ಈ ಫೀಲ್ಡಿಗೆ ಹೇಗೆ ಬಂದರು ಮತ್ತು ಇದಕ್ಕೆ ಬರೋದಕ್ಕೆ ಏನು ಕಾರಣ, ಹೇಗೆ ಅಚೀವ್ ಮಾಡಿದ್ರು ಅನ್ನೋ ಬಗ್ಗೆ ಫಸ್ಟ್ ನಾನು ಬೇಸಿಕ್ಕಾಗಿ ತಿಳ್ಕೊಂಡೆ. ಸೊ ಹಾಗಾಗಿ ಈ ಮುಂದೆ ನನಗೇನು ಅನ್ನಿಸ್ತಾ ಇದೆ ಅಂದರೆ, ಈ ಫೀಲ್ಡಲ್ಲಿ ಅಚೀವ್ ಮಾಡೋದು ಹೇಗೆ, ಇವರಿಂದ ಅದನ್ನು ಇನ್ಫಾರ್ಮೇಷನ್ ಕಲೆಕ್ಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದು ಹೇಗೆ, ಮತ್ತು ಇದೇ ಟ್ರೈನಿಂಗ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ನ ನಾನು ಮತ್ತೆ ಅಟೆಂಡ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಅನ್ನಿಸ್ತಾ ಇದೆ. ಏನಕ್ಕೆ ಅಂದರೆ ಈಗ ನನಗೇನು ತಿಳ್ಕೊಳ್ಳೋಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. ಸೊ ನೆಕ್ಸ್ಟ್ ಟೈಮ್ ಬಂದು ಇವ್ರ ಹತ್ರನೇ, ನಮ್ಮ ಗೌತಮ್ ಸರ್ ಹತ್ರನೇ ಕೂತು ಅವ್ರ ಹತ್ರ ಬರೀ ಟ್ರೈನಿಂಗ್ ಅಲ್ಲದೇ ಅವ್ರದ್ದು ಬಿಸ್ನೆಸ್ ಲೀಡ್ಸು ತೊಗೊಂಡು, ಟೆಕ್ನಿಕಲ್ ಸ್ಪೆಸಿಫಿಕೇಷನ್ಸ್ ತೊಗೊಂಡು, ಮಾರ್ಕೆಟಿಂಗ್ ಲೀಡ್ಸ್ ಎಲ್ಲ ತೊಗೊಂಡು ನಾನು ಒಂದು ಸಣ್ಣದಾಗಿ ಇದನ್ನು ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ಅಭಿಪ್ರಾಯನೂ ನನಗೆ ಬಂದಿದೆ. ಸೊ ಮೋರ್ ಓವರ್ ದಟ್ ಗೌತಮ್ ಸರ್ ಅವರ ಒಂದು ಸೋಷಿಯಲ್ ಸರ್ವಿಸ್ ಅಂತಲೇ ಹೇಳಬೇಕಿದು. ಕಾರಣ ಪ್ರತಿಯೊಬ್ಬರೂ ಬಿಸ್ನೆಸ್ ಅಂದರೆ ಬಿಸ್ನೆಸ್ಸಲ್ಲಿ ಮಾರ್ಜಿನ್ ಬರೋದು ಹೇಗೆ ಮತ್ತು ಅದರಿಂದ ದುಡ್ಡನ್ನು ಹೇಗೆ ಅನ್ನೋದನ್ನು ಬೆನಿಫಿಟನ್ನು ಮಾತ್ರ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸೊ ಇವರು ಬೆನಿಫಿಟ್ ನೋಡೋದಕ್ಕಿಂತ ಸೋಷಿಯಲ್ ಸರ್ವಿಸ್ ಓರಿಯೆಂಟೆಡ್ ಇದನ್ನು ಮುಂದೆ ಬೆಳೆಸೋದು ಹೇಗೆ, ಇದೇ ಬಿಸ್ನೆಸ್ಸನ್ನು ಬೇರೆಯವರು ಮಾಡಿ ಅವರು ಒಂದು ಎಂಟರ್ಪ್ರಿನರ್ ಆಗಿ ನಿಂತ್ಕೊಳ್ಳೋದು ಹೇಗೆ ಅನ್ನೋದನ್ನು ತಗೊಂಡು ಅದನ್ನು ಟ್ರೈನಿಂಗ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ಸ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಯೂಶ್ವಲಾಗಿ ಯಾರು ಬಿಸ್ನೆಸ್ ಸೀಕ್ರೆಟ್ಸ್ನ ಯಾರಿಗೂ ಹೇಳ್ಕೊಡೋದಿಲ್ಲ. ಮತ್ತು ಎಲ್ಲಿ ಲೀಡ್ ಸಿಗುತ್ತೆ, ಇದೆಲ್ಲ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಎಕ್ವಿಪ್ಮೆಂಟ್ ಸಿಗುತ್ತೆ, ಇದನ್ನು ಹೇಗೆ ಮಾಡಬೇಕು, ಹೇಗೆ ಲಾಭ ಮಾಡಬೇಕು, ಹೇಗೆ ಇನ್ವೆಸ್ಟ್ ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋದ್ರ ಬಗ್ಗೆನೂ ಯಾರು ಹೇಳ್ಕೊಡೋದಿಲ್ಲ. ಏನಕ್ಕೆ ಅಂತಂದರೆ ಕಾಂಪಿಟೇಟರ್ಸ್ ಬಂದುಬಿಡ್ತಾರೆ ಬಿಸ್ನೆಸ್ಸಲ್ಲಿ ಅಂತ ಉದ್ದೇಶಕ್ಕೋಸ್ಕರ. ಸೊ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಏನನ್ನು ಥಿಂಕ್ ಮಾಡ್ದೇನೆ
ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಕರೆದು ಟ್ರೈನಿಂಗ್ ಕೊಟ್ಟು ಹೀಗೆ ಮಾಡಿ ಇದೇ ಥರ ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋದ್ರ ಬಗ್ಗೆ ಎಲ್ಲ ತಿಳುವಳಿಕೆ ಹೇಳ್ಕೊಡ್ತಾ ಇರೋದು ಇಟ್ಸ್ ಎ ಗ್ರೇಟ್ ಸೋಷಿಯಲ್ ಮೈಂಡೆಡ್ ಪರ್ಸನ್ಸ್ ಅಂತ ನಾನು ಹೇಳೋಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ. ஸோ ஐ தேங்க்யூ கௌதம் சார். இதுக்கு வணக்கம். நான் சேலத்துலேருந்து வரேன். சேலம் எடப்பாடி பர்டிகுலர் நேட்டிவ் பிளேஸு. இப்போ இந்த காயர் ட்ரைனிங் பற்றி தெரிஞ்சுக்கலான்ட்டு ஒரு 2 நாள் ப்ரோக்ராம் கௌதம் சார் கண்டக்ட் பண்ணார். தெரிஞ்சுக்கலான்னு வந்துட்டேன். ஒரு லாஸ்ட் 6 மந்த்தாக வந்து இதை பற்றி உண்டான ட்ரைனிங் எல்லா இதுவும் ப்ரோக்ராம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். லோக்கல் சரௌண்டிங் ஏரியாவில் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா இதுவும் பார்த்துட்டு இருந்தோம். சார் வந்து இப்போ 2 நாள் ட்ரைனிங் கொடுத்துக்கிறாரு. காயர் பித்து என்ன, ஃபைபர் யூனிட்னா என்ன, அதில் என்னென்னலாம் பண்ணலாம், வேல்யூ அடிஷன் பண்ண முடியும், பித்தில் வந்து எவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது, என்ன இதெல்லாம் பண்ணலாம், இப்போ மார்க்கெட் இது, லோக்கல் மார்க்கெட்டு, டொமஸ்டிக் இது, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் இது, எல்லா இது என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுலாம் இருக்கிறாரு. அதுபோக வந்து எப்படிலாம் வந்து பையர்ஸை நம்ம பார்க்க முடியும், பையர்ஸ்கிட்ட பேசுகிறது எப்படி, அந்த மாதிரி இது. இப்போ லோனு கவர்மெண்ட்ஸில் இருக்கிற ஸ்கீம்ஸு அதில் எப்படிலாம் நம்ம அப்ரோச் பண்ணி வாங்க முடியும், பேங்க் மேனேஜர்கிட்ட எப்படிலாம் அப்ரோச் பண்ணுறது, அந்த இதெல்லாம் வந்து என்னார். நம்ம வந்து எப்படி யூனிட் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுறது, ஒரு யங் என்டர்பிரினர்ஷிப்பாக இருந்தால் எப்படிலாம் அதை ஸ்டார்ட் அப் பண்ண முடியும், அவங்களுக்கு என்னென்னலாம் தேவை, எப்படி நம்ம பேக்கப் கொடுத்து ஒரு புஷ்அப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நல்லா ஒரு ட்ரெயினப் பண்ணார். இதுவரையும் வந்து ஒரு 2-3 இடத்துல நானும் ட்ரைனிங் இது வந்து அட்டன் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அதுக்கு உண்டான டெஸ்டிங் இது வந்து இதுவரையும் என்னதில்லை. இவர் தான் வந்து பிஹெச் டெஸ்டிங்கு, இசிஏ இந்த மாதிரி இது வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பேசிக் இதை வந்து இங்கே தான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி யூனிட்டில் கூட உள்ளே போய் பார்க்குறதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது, பார்க்க முடியல. இங்கே வந்து தான் ஃபஸ்ட் டைம் வந்து எல்லா ஒரு யூனிட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் கிடச்சிருக்குது. எல்லா இதுவும் புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், பிளாக் யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி தான் ட்ரைனிங் எடுக்கலான்ட்டு வந்திருக்கிறேன். அதுக்குண்டான இது வந்து ஓரளவுக்கு வந்து பேசிக் ஐடியா எல்லா இதுவும் இருக்குது. அதுக்குண்டான ஸ்டார்ட் அப் இது பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே சார், தேங்க்யூ.